இந்தியா அண்மை காலமாக தனது மூலோபாய முன்னேற்றங்களை பல தளங்களில் வலுப்படுத்தி வருகிறது. குறிப்பாக பாதுகாப்பு துறையில் ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் கீழ் உள்நாட்டு ஆயுத உற்பத்தி, பாதுகாப்பு ஏற்றுமதி மற்றும் கூட்டு ராணுவ பயிற்சிகள் மூலம் தன்னிறைவு மற்றும் தடுப்பு திறனை இந்தியா மேம்படுத்தியுள்ளது. அத்துடன் வெளிநாட்டு கொள்கையில் குவாட், பிரிக்ஸ், G20 போன்ற பன்முக அமைப்புகளில் வீரியமான பங்கு வகித்து இந்தோ பசிபிக் பகுதியில் நிலைத்தன்மை மற்றும் சக்தி சமநிலையை இந்தியா வலியுறுத்துகிறது. அதேபோல பொருளாதார ரீதியிலும் உற்பத்தி ஊக்க திட்டங்கள், டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பு மற்றும் விநியோக சங்கிலி பன்முகப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகள் மூலம் உலக பொருளாதாரத்தில் தனது பங்கை இந்தியா வலுப்படுத்தியுள்ளது. அத்துடன் விண்வெளி, சைபர் பாதுகாப்பு, ஆற்றல் பாதுகாப்பு மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறைகளில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் மூலமும் இந்தியா தனது நீண்டகால மூலோபாய இலக்குகளை உறுதிப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் தற்போது இந்தியா தனது கடற்படை மூலமாக ஒரு முக்கிய மூலோபாய முன்னேற்றத்தை எட்டியுள்ளது. இந்திய கடற்படையின் அரிஹந்த் வகை அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களில் இரண்டாவது கப்பலான INS அரிஹந்த் மூலம் K4 என்ற பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவி வெற்றிகரமாக சோதனை செய்திருக்கிறது. இந்த ஏவுகணை சுமார் 3500 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மேக் 5ஐ விட அதிக வேகத்தில், அதாவது ஒரு மணி நேரத்திற்கு 6200 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையாகவும் கருதப்படுகிறது. இந்த சோதனை சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு அணுசக்தி அண்டை நாடுகளை எதிர்கொள்ளும் இந்தியாவின் பாதுகாப்பு கணக்கீட்டில் மிக முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பயங்கரவாத தாக்குதல்களுக்கு கடும் பதிலடி கொடுக்கப்படும் என்ற இந்தியாவின் நிலைப்பாடு பகல்காம் தாக்குதலுக்கு பின் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் தெளிவாக வெளிப்பட்டது. அதன் பிறகு இந்தியா தனது பாதுகாப்பு படைகளை முழுமையாக நவீனப்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாகவே இந்த K4 ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக துறை சார்ந்த வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஆழ்கடலில் இருந்து ஏவப்படுவதாலும் எதிரிகளின் கண்காணிப்புக்கு எளிதில் சிக்காத தன்மையாலும் இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை இந்தியாவுக்கு நம்பகமான இரண்டாவது தாக்குதல் திறனை வழங்குகிறது. அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை நாட்டின் அணு தடுப்பு கொள்கையின் அடிப்படை தூணாக நம்பப்படுகிறது. இதற்கிடையே பலரும் K4 ஏவுகணையை பிரம்மோஸ் ஏவுகணையுடன் ஒப்பிட்டாலும் இவை இரண்டின் பங்களிப்பும் முற்றிலும் வேறுபட்டது என துறை சார்ந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சூப்பர் சோனிக் குரூஸ் ஏவுகணையான பிரம்மோஸ் போர்க்கள தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் நிலையில் K4 ஏவுகணை முழுக்க மூலோபாய தடுப்பு ஆயுதமாக பயன்படுத்தப்பட உள்ளது. இதன் காரணமாகவே இந்த K4 ஏவுகணையை இந்திய கடற்படையின் போர் திறன் பெருக்கி என பாதுகாப்பு நிபுணர்கள் வர்ணித்துள்ளனர். K4 ஏவுகணை நிலம், வான் மற்றும் கடல் என்ற இந்தியாவின் 3 முக திறனை முழுமையாக்கியுள்ள நிலையில் இது இந்தியாவின் மூலோபாய தடுப்பு சக்தியையும் புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக கருதப்படுகிறது. மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G2 Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call